இந்த நிறைய நியூ மாம்ஸ் வந்துட்டு பயங்கரமாக புலம்பிட்டு இருப்பாங்க. சரி எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடந்துச்சு, ஐயோ என் லைஃப் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ டோட்டலாக மாறிடுச்சு, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு பயங்கரமாக புலம்பிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் லைட்டாக திரும்பி பார்த்தீங்கன்னா பல நியூ மாம்கள் இப்படி தான் வந்து புலம்பிட்டு இருக்காங்க, இப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா நியூ மாம்ஸுமே இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒன் திங், ஏன் இப்படி நமக்கு மட்டும் நடக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் நினைக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம கெரியராக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நம்ம என்னென்ன சேஞ்சஸ் நடக்கட்டும் எல்லாமே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எப்படி இது நம்ம லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போகலாம் அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் டைம் வித் யோர் பார்ட்னர். ஓகே, ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும் தான் கண்டிப்பாக. உங்களோட ஃபிசிக்கலி மென்டலி நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக யூ வில் ஜஸ்ட் கெட் மோர் ஸ்ட்ரெஸ்ட். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு பி ஹாப்பி வித் யுவர் ஃபேமிலி. யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் கிட். உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை இருக்குது, ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி இருக்குது. அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்ல தான் செய்வாங்க, இந்த காலை வந்துட்டு இந்த காலையில் விட்டுட்டு போயிடுங்க. ஸோ ஜஸ்ட் பி ஹாப்பி. உங்களோட ஃபேமிலி வந்துட்டு முன்ன மாதிரி இல்லைனாலுமே இப்போ அது இன்னும் அழகாக இருக்குது, ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றது தான் நான் சொல்ல வரேன். ஸோ யூ ஆர் டூயிங் அ குட் ஜாப் and happy motherhood. Bye. Thank you.